Welcome to Vijayakumar IAS Academy. This is back to square one batch. Okay. Once again, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா என்னோட கிளாஸை பார்க்க வந்ததுக்கு. நேற்று டைஸில் இருக்கிற நார்மல் சம்ஸ்லாம் பார்த்தோம், அதில் ஓப்பன் டைஸு க்ளோஸ் டைஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ப்ராபபிலிட்டியில் டைஸ் வச்சு இப்போ கேட்குறதா ரீசன்ட் ட்ரெண்டு. நிறைய எக்ஸாமில் ஏன் போனால் அந்த சிடிஎஸ் எக்ஸாம்லேயும் கூட இதே டைஸு அந்த ப்ராபபிலிட்டி வச்சு தான் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி வச்சு கேட்பாங்க, இல்லை நம்பர்ஸ் டோட்டல் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டைஸோட ப்ராபபிலிட்டி இன்னைக்கு பார்த்துடலாம். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஓப்பன் டைஸ் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க, ஒரு டையை ரோல் பண்ணுறாங்க. ஒரு டைஸ்னால் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? 6 ஃபேஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகே, அதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இங்கே என்ன, ஒரு டை தான் ரோல் பண்ணுறாங்க, ஒரு பக்கடை தான். அப்போது கிரேட்டர் தென் 6, 6க்கு மேலே எத்தனை எனக்கு கிடைக்குன்றாங்க. 6க்கு மேலே எத்தனை கிடைக்கும்? மொத்தமே உங்களுக்கு இருக்கிறதே 1 2 3 4 5 6 தான் இருக்கும் அந்த ஃபேஸஸில். ஓகேவா? 6க்கு மேலே எதுவுமே இல்லை, அப்போ 0. ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலான்றதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. மேலே என்ன போடணும்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அவங்க என்ன கொஸ்டினில் ஆஸ்க் பண்ணுறாங்க, நமக்கு எத்தனை 6க்கு மேலே எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்றது அதுதான். ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க, கேள்வியில் எதை கேட்குறாங்க அதை தான் மேலே போடணும். ஓகே, அப்போ 0. கீழே டோட்டல் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. அந்த டோட்டல் தான் அந்த டைஸ்ல எத்தனை டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு. டோட்டல் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப டோட்டல்ன்றது கீழே, மேலன்ற நம்பர் ஆஃப் பாசிபிள், நமக்கு எத்தனை கிடைக்கும் அதுல, அதான் 0. அப்ப 0/6 நான் வந்து இந்த இது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இல்லை சிம்பிளிஃபிகேஷன்ல சொல்லியிருப்பேன். 0/0னா இன்ஃபினிட்டி. ஓகே, 0/6னா என்ன வரும்? 0. 0/6னா 0. ஓகே, ராமானுஜர் கூட ஒரு கிளாஸ்ல கேட்டிருப்பாருன்னு சொல்லி நீங்க இங்கிலீஷ்ல கூட படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ யாருக்குமே வாழைப்பழம் கொடுக்கலன்னா எல்லாத்துக்குமே ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஓகே, அந்த இங்கிலீஷ்ல வரும். 0 இதுக்கு 0/6 0 தான். ஓகே, 0/0 இன்ஃபினிட்டி இல்லை அன்டிஃபைன்டு போட்டிருப்பாங்க. ஓகேப்பா, இதுதான் ப்ராபபிலிட்டி. இது பேசிக்கான சம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க இருந்து சம் ஆரம்பிக்குது நமக்கு. இங்க எத்தனை டைஸ் இருக்கு? 2 டைஸ் இருக்கு. ஒரு டைஸ்னா இப்பதான் சொன்னேன் டோட்டல் 6. ஒரு டைஸ்னா கீழே 6 வந்துச்சு. 2 டைஸ்னா 36. அந்த 6 ஸ்கொயர் பண்ணுங்க. அதே 3 டைஸ்னா 216 6 கியூப். ஓகேவா? ஒரு டைஸ்னா 6/1, 2 டேஸ்னா 6 ஸ்கொயர், 3 டேஸ்னா 6 கியூப். டோட்டல் வேல்யூ கீழே போட்டாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? the probability of getting same faces on the day. சேம் ஃபேஸஸ்னா என்னப்பா? ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரே முகம்னா மேலே பாருங்க, 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே முகம்னா 1,1 தான் வரும். வேற எதுக்காக ஒரே முகம் வருமா? 1,2 1,3 போகும். இதுக்கு 2,2, இதுக்கு 3,3, இதுக்கு 4,4, இதுக்கு 5,5, இது 6,6. இதுதான் ஒரே முகம். ரெண்டுக்குமே ஒரே இருக்கு பாத்தீங்களா? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. டோட்டல் எத்தனை பா இருக்கு? டோட்டல் எத்தனை இருக்கு? நமக்கு 6 இருக்கு. எத்தனை வருது? 6. எத்தனை கேட்குறாங்க? அதுதான் 6. டோட்டல் எவ்வளோ? 2 டை சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ? கீழே 36. 6/36. இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/6 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கு. டி ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவாப்பா? நீங்க இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரே முகம்ன்றது நம்ம ஈஸியா எழுதிடலாம். 1 1 1 2 2 3 3ன்னு. இதுக்கு அடுத்து நான் ஏங்க இப்படி எழுதுறேன்னா, நெக்ஸ்ட் சம்முக்கலாம். ஓகே, அதெல்லாம் இந்த மாட்டம் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போதான் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. என்னதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்படி எழுதிட்டோம்னா ஒண்ணுமே மிஸ் பண்ண மாட்டோம். இந்த இதில் பாருங்க, 2 டைஸ் இருக்கு. அதோட ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கு? ஃபேஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லைப்பா, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இங்கக்குள்ள 1 2 3 4 கீழே 5 பின்னாடி 6ன்னு எழுதியிருக்கும்ல. இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக என்ன இருக்கு? ஒரு பக்கம் 2, இன்னொரு பக்கம் 2, இன்னொரு பக்கம் 3,
4 5 6ன்னு எழுதியிருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம இதில் எழுதிக்குவோம் 2 2 3 4 5 6 இருக்கு. 2 2 3 4 5 6. அதே இங்கேயும் 2 2 3 4 5 6. ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க? In how many cases the face value are relatively prime? நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? relatively prime. relatively prime என்ன? co-prime numbers. தமிழ்ல என்ன இருக்கு? சார்பகா எண்களாக. ஓகே, இரண்டு மதிப்புகள் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? ஓகேவா? சார்பகா என்ன? co-prime numbers. அது co-prime numbers இங்கிலீஷ்ல. relatively primeக்கு இன்னொரு பேர் என்ன? co-prime numbers. co-prime numbers என்னப்பா? co-prime numbers என்ன? நான் எழுதுறேன். இந்த இது 3. ஓகேவா? இந்த 4 எழுதியிருக்கேன்ல 3,5 2,4 2,3 3,6. இதுல எது co-prime numbers உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? எது co-prime numbers இல்ல சார்பகா எண்கள்? co-prime numbers என்ன இருக்கணும்? இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கணும்? HCF 1ன்னு வரணும். இது ரெண்டுக்கும் என்னது? 3,5க்கு HCF 1 தான் வரும். அப்ப இது co-prime number. இது co-prime. 2,4க்கு 2 வெளியே எடுக்கலாமா? 2 வெளியே எடுக்கலாமா? அப்ப இது வராது. 2,3க்கு 1 தான் வருது. அப்ப இதுவும் co-prime number தான். 3,6க்கு 3 வெளியே எடுக்கலாமா? இப்படி 1,2 போடலாமா? அப்ப இது co-prime கிடையாது. இது co-prime கிடையாது. ஓகேவாப்பா? co-prime என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நமக்கு அப்படி இருக்க நம்பர்லாம் கேட்கறாங்க. ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ல என்னென்ன? இப்போ அப்படி என்ன இருக்கணும்? 1 HCF இருக்கணும். இங்க பாருங்க 2,2 போட்டா 2 வெளியே வந்துடும். அதே போல 2,2 போட்டா வெளியே வந்துருமா? கரெக்டா? 2,2 வெளியே வந்துருமா? 2,3 வருமா? 2,3ன்ற ஒரு co-prime நம்பர். எப்பயும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் co-prime நம்பர் தான். கன்சிக்யூட்டிவ் நம்பர் co-prime நம்பர், அதான் அடுத்தடுத்த நம்பர். ஓகே, 2 3 4 5 6 7 ஏன் 99 100 அடுத்தடுத்த நம்பர் எப்பயுமே co-prime நம்பரா தான் இருக்கும். ஓகே, 2,3 2,4 வருமா? வராது. அடுத்து 2,5 வரும். ஓகேவா? அடுத்து 2,6 வராது. 2 காமனா வெளியே எழுதலாம். நீங்க இப்படி ஒவ்வொன்றா எடுக்கணும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. அதே போலதான் 2,2க்கு எதுவுமே வராது. 2,3 2,5. ஓகே, இதே இப்போ 3க்கு பாருங்க 3,2 வரும். co-prime தான். 3,2 co-prime தான். அடுத்து 3,4 co-prime தான். உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்காண்டி தான் சொன்னேன். இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் பாருங்க 3,4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். 3,2 கன்சிக்யூட்டிவ் தான். இதுவும் கன்சிக்யூட்டிவ் தான். ஓகே, அடுத்து 3,5. ஓகே, 6 வராது. 3,6 வராது. அடுத்து 4,2 வருமா? வராது. 4,2 வராது. 4,3 வரும். அடுத்து 4,4 வராது. அடுத்து 4,5 வரும். அடுத்து 4,6 வராது. அதே போல 5ல 5,2 வரும். இன்னொரு 2 இருக்கு 5,2. அடுத்து 5,3 5,4 வருமா? வராது. 5,5 அது வராது. 5,6 5,6 வரும். அடுத்து 6ல 6,2 வருமா? வராது. 6,2 வருமா? வராது. அடுத்து 6,3 வருமா? வராது. 6,4 வருமா? வராது. 6,5 வருமா? வரும். 6,5 co-prime. 6,6 வராது. ஓகேவா? ஏன் நான் உங்களை இப்படி எழுத சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 இருக்கு. ஓகே, இங்க நீங்க ஒரு 2 பார்த்துட்டு இன்னொரு 2 பார்க்காமலே மிஸ் பண்ணிடுவீங்க சில சமயம். அப்படி மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 3,2 விட்டுட்டு போயிருவீங்க. இந்த 3,2 விட்டுட்டு போயிருவீங்க. அப்புறம் உங்களுக்கு கால்குலேஷன்ல மிஸ் ஆகும். இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 9 11 15 16 இருக்கா? பாருங்க, இங்க 2 இங்க 2 இங்க 4 இங்க 2 அடுத்து இங்க ஓகே, இந்த பாருங்க இங்க ஒன்று விட்டேன் பாருங்க 5,4 5,4. என்னடா அடுத்தடுத்த நம்பர்ல 5,4 வரல. 1 2 5,4 இங்க ஒரு 5. அடுத்து இங்க ஒரு 1. ஓகே, டோட்டல் எவ்வளவு வருது? 4 8 10 15 16.
எவ்வளோப்பா 16. டோட்டல் எவ்வளோ இருக்கு 16. நீங்கள் இந்த போல் எழுதுனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நான் பாருங்க 4,4க்கு இங்கே பார்க்காமலே இங்கே மிஸ் பண்ணிட்டேன். இது போல தான் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா இப்படி எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4க்கு 4 ஒன்னொன்னா அப்படியே மேட்ச் பண்ணிட்டே வரணும். எங்கே அந்த இடத்துல வராதோ அந்த இடத்துல இப்படியே ஒரு டேஷ் போட்டுருங்க. டேஷ் போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும் நமக்கு. நான் இந்த இடத்துல போட்டேன் பார்த்தீங்களா, 2க்கு இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த இடத்துல டேஷ் போட்டோம்ல, அது போல் டேஷ் போட்டிங்கன்னா ஓகே அதெல்லாம் வரலன்னு அர்த்தம். ஓகேப்பா, இது 16. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் அதே தான், அதே டைப் தான். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2 டேஸ் இருக்கு. இதோட ஃபேஸ் என்ன இருக்கு, 1 2 2 3 3 3 இருக்கு. ஓகே எழுதுங்க, அதே இது 1 2 2 3 3 3. அடுத்து என்ன கேட்குறாங்க, 2 days such rule in how many cases second day is bigger than first one. ஓகே, செகண்ட் டை இஸ் பிக்கர் தென் ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் என்னப்பா அர்த்தம், ரெண்டாவது டை வந்து முதலை விட பெருசாக தான் இருக்கணும். எப்பயுமே எப்படி இருக்கணும், ரெண்டாவது வந்து முதலை விட பெருசாக இருக்கணும். அப்போ நாங்கள் பார்க்கலாமா, 1 1 போட்டால் என்னப்பா ஆகும், 1 போட்டால் ஈக்குவல் ஆயிடும். என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். அப்போ அது போடக்கூடாது. அடுத்து 1,2 போடலாமா, ரெண்டாவது தான் பெருசு. அடுத்து 1,2 போடலாமா, ரெண்டாவது தான் பெருசு. அடுத்து 1,3 போடலாம், 1,3 போடலாம். அடுத்து 1,3 போடலாம். ஓகேவா, எல்லாத்துலேயும் செகண்ட் தானே பெருசு இருக்கு. அதே 2,1 போட்டால் ஃபர்ஸ்ட் டை பெருசு ஆயிடுது, அதனால போடக்கூடாது. 2,2னா சேம் ஆயிடுது, 2,2னா சேம் ஆயிடுது. அடுத்து 2,3னா பெருசா இருக்கு, 2,3னா 3 தான் பெருசு, 2,3னா 3 தான் பெருசு. ஓகேவா, அடுத்து 3,1 இங்க பாருங்க, இங்க மறுபடியும் பாருங்க 2, மறுபடியும் 2 தான் இருக்கு. நம்ம இந்த இதில் தான் மிஸ் பண்ணிடுவோம். அடுத்து 3ன்னு நினைச்சிருவோம், இந்த 2வை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் இப்படி எழுத சொல்றது. இங்கேயும் அதே தான். ஓகே, 2,3 2,3 2,3 தான் வரும். அடுத்து 3க்கு 3,1 போட்டாலும் வராது, 3,2 போட்டாலும் வராது. 3,2னா சிறுசு, 3,3னா ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாமே 0 தான், இதுக்கும் 0 தான், இதுக்கும் 0 தான். ஏன்னா 3யோட பெரிய நம்பர் அங்க இல்லவே இல்லை. அப்ப டோட்டல் எத்தனை இருக்கு, இங்க 5 இருக்கும். 1 2 3 4 5, இங்க 3, இங்க 3. டோட்டல் எவ்வளோ, 11. டோட்டல் எவ்வளோப்பா, 11. ஓகேப்பா, இதுதான் போன குரூப் 2ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இதுக்கு முன்னாடி சம். ஓகே, இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ஏன்னா இங்க என்ன மிஸ் பண்ணுவோம்னா, அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக போட்டுருவோம், அந்த எழுதுறதுல ஏதோ 1 2 மிஸ் பண்ணிடுவோம். அடுத்து இங்க பாருங்க, இங்க ஆர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் ஆர் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துட்றேன். இங்க 2 டேஸ் ரோல் பண்றாங்க. அப்போ டோட்டல் 36 தான், டோட்டல் 36 தான். ஓகே, the probability of getting an even number in the first time or total of 6. அப்படின்னா என்ன பார்த்தோம், முதல்ல எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கணும், முதல்ல எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் டேல ஈவன் நம்பர் கிடைக்கணும். அடுத்து இல்லைன்னா டோட்டல் 6 கிடைக்கணும், டோட்டல் 6 கிடைக்கணும், டோட்டல் 6 கிடைக்கணும். இங்க இது மாறல, இந்த பாருங்க 1 2 3 4 5 6 தான் இது. ஓகேவா, நீங்க அந்த மாறி இருக்கு தெரியுமா, இப்போ போன சம்ல பாத்தீங்கன்னா 1 2 2 3 3 இப்படி இருந்துச்சு. அந்த இதுக்கு தான் நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த இதுல எல்லாம் நம்ம அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு தான் தெரியுமே 1 2 3 4 5 6 ஈஸியாவே தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பரா கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஈவன் நம்பரா கிடைக்கும். 1 ஈவன் நம்பரா இல்ல, 2 ஈவன் நம்பர், 2 ஈவன் நம்பர். அப்ப 2 ஈவன் நம்பர்ல வரணும். அப்ப 2,1 2,2 2,3 2,4 நான் உங்களுக்காண்டி எழுதுறேன். ஓகே, ஆனா அங்க வந்து இவ்வளவு எழுதாதீங்க, டக்குன்னு நம்ம 6ன்னு போட்டுடலாம். 2,6. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு ஈவன் நம்பரா இருக்கணும்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈவன்ல 2னா எல்லாமே வருமா. அடுத்து என்னப்பா 4 இருக்கு, 3 ஈவன் நம்பர் கிடையாது. இதே போலதான் 3,1 சாரி 4,1 4,2 4,3 4,4 இப்படி போயிட்டு இதுலயும் 6 இருக்கும். அடுத்து 6, 6லயும் 6,1 6,2 இப்படியே இதுலயும் 6 இருக்கும். ஓகேவா, இப்ப இது முடிச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் என்ன கொடுத்தாங்க, ஆர் ஸ்டேட்மெண்ட்ல அல்லதுல என்னப்பா கொடுத்துருந்தாங்க, டோட்டல் எனக்கு 6 வரணும், டோட்டல் எனக்கு 6 வரணும். டோட்டல்
எனக்கு 6 வரணும். 1ல ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல எது போட்டால் 6 வரும்? 1 கூட 5 ஆட் பண்ணால் தான் 6 வரும். 1ல 5 ஆட் பண்ணால் 6 வரும். அடுத்து 2ல 2,4 2 + 4 தான் 6. 2 + 4 தான் 6. அடுத்து 3ல 3 + 3 தான் 6. 3 + 3 தான் 6. அடுத்து 4ல 4 + 2 தான் 6. 4 + 2 தான் 6. அடுத்து 5ல 5,1 தான் 6. 5,1 தான் 6. அடுத்து 6ல எதை கூட்டினாலும் 6 தாண்டி போயிடும். 6 கூட எதை கூட்டினாலும் 6 தாண்டி போயிடும். இப்போ நமக்கு அதுல எத்தனை கிடைச்சிச்சு? 18 கிடைச்சிச்சு. முதல்ல இருக்கிறதுல 18 கிடைச்சிச்சு. ஆறுனா என்ன பண்ணும்? இது அல்லது அது, இது ரெண்டுல இருக்கிறத ஆட் பண்ணும். ஓகே, ஆறுனா அல்லதுன்னு அர்த்தம்ப்பா. அப்ப இதுல எத்தனை இருந்துச்சு? 6 6 6 மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 18. இது வந்து என்னது? ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈவன் நம்பரை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, இதுவும் வேணும். அடுத்து ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 2 நம்பரை கூட்டினா 6 கிடைக்கணும்னு இருக்காங்க. அப்போ 1 5 கூட்டினா 6, 2 4 கூட்டினா 6, 3 3 கூட்டினா 6, 4 2 கூட்டினா 6. இதுல நீங்க ஆல்ரெடி பாருங்க, இந்த 2,4 ஆல்ரெடி வந்துருச்சா? 2,4 ஆல்ரெடி வந்துருச்சு. அதே போல இந்த 4,2 ஆல்ரெடி வந்துருச்சு. 4,2 ஆல்ரெடி வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? இங்க பாருங்க, 2,4 இருக்கா? அதே போல 4,2 இருக்கா? இப்ப இது அப்ப டபுள் கவுண்டிங் ஆயிருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டபுள் கவுண்டிங் ஆயிருமா? அங்கேயே இருக்கு, இங்க இருக்கு. இதே தானே மறுபடியும் நான் அங்க எடுக்க போறேன். ஓகே, இதே தானே அங்கேயே எடுக்க போறேன். அதனால மொத்தம் எனக்கு 18 ஓகேவா இதுல கிடைச்சிச்சு. இதுல இந்த 2 ஆல்ரெடி அங்க போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்கு? 1 2 3. அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ? 21. 21 டிவைட் பை டோட்டல் எவ்வளோப்பா? 36. ஓகே, 21/36 இருக்கலாம். இல்லைன்னா கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 7/12. 7/12 இருக்கான்னு பார்ப்போமா? இந்த இருக்கு 21/36. 21/36 தான் இருக்கு. இதே இது ஆறு கொடுக்கல, அண்டு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து அல்லது கொடுக்கல. ஓகே, கூடுதல் ஆறுகள் இந்த பாருங்க, இங்க அல்லது கொடுக்காம மற்றும் கொடுத்துட்டாங்க. மற்றும் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்றது? அப்பனா இது ரெண்டுலயும் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டுலயும் கண்டிப்பா என்ன இருக்கு? ரெண்டுலயும் கண்டிப்பா 4 2 2 4 மட்டும் தான் இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2 மட்டும் தான் ரெண்டுலயும் காமனா இருந்துச்சா? இதுதான் அண்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர். அப்போ 2/36 இருக்கும் ஆன்சரு. இல்லைன்னா கேன்சல் பண்ணோம்னா 1/18. 1/18. மேக்சிமம் அண்டு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அண்டு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுருவீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. 6ல தான் நீங்க வந்து தப்பு பண்ணுவீங்க. இதை செகண்ட் டைம் கூட்டுவீங்க. நீங்க கூட்டினீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? 23 கிடைச்சிருக்கும். ஓகே, 21/36 கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க போய் ஆப்ஷன்ல பார்த்தா 23/36 இருக்கா? இல்ல. என்னடா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்க. ஆறு வந்து அந்த டபுள் கவுண்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து வெளியே வச்சிருங்க. இப்ப இந்த சம் நீங்களே ட்ரை பண்ண பாருங்க. இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டா இந்த 1/4 வருதான்னு பாருங்க. கேட்டிருக்க கேள்வியை அதே போல அப்ரோச் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2 டைஸ் த்ரோ பண்றாங்க. ப்ராபபிலிட்டி the 2-digit number is formed with 2 number turning up is divisible by 4. 2 டைஸ் நான் விடும்போது எனக்கு 2 digit நம்பர் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது எனக்கு அது 4ஆல வகுப்படுமா? அப்படி வகுப்பட்டா எத்தனை வகுப்படுறது இருக்குன்றாங்க. ஓகே, ஒரு சேர ஒரு முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரலுக்கு எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளோ? ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 4ஆல டிவைட் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ? இப்ப 1ல எடுத்துங்க. 1,1னா 11 தான். 11 போகுமா? 4ஆல போகாது. 1,2னா 12 போகும். 12 4ஆல என்ன ஆகும்? டிவிசிபிள் ஆகுமா? அடுத்து 16 1,6 ஆகும். 2ல 21 ஆகாது, 22 ஆகாது, 23 ஆகாது, 24 ஆகும், 25 ஆகாது, 25 26 ஆகாது. அடுத்து 3ல 31 32 ஆகும், 36 ஆகும். 4ல 44 தான் ஆகும், 41 42 43 அல்ல எதுவும் ஆகாது. அடுத்து 5ல
52 56 52 56 ஆகுமா 6ல 61 62 63 64 வேற எதுவும் ஆகாது 64 வேற எதுவும் ஆகாது ஓகேவாப்பா இப்போ எத்தனை இருக்கு 2 3 4 5 6 7 8 9 நமக்கு கிடைச்சது எவ்வளோ 9 2 டேஸ்ன்றால கீழே 36 கேன்சல் பண்ணா கிடைக்கும் 1/4 1/4 ஸோ ஆப்ஷன் பி 1/4 ஓகேவாப்பா 1/4 இப்போ நானே ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு இதே ப்ராபபிலிட்டி 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு பிரைம் நம்பர் இப்போ 2 நம்பர் கூட்டினா எனக்கு 4 ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னு ஆர்டர் நம்பர் கேட்டேன்னா இப்போ எனக்கு பிரைம் நம்பராக இருக்கும் 2 நம்பர் ஆட் பண்ணா எனக்கு பிரைம் நம்பராக வர்றது எத்தனை அந்த 2 நம்பர் ஆட் பண்ணா பிரைம் நம்பராக எனக்கு வர்றது எத்தனை நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஓகே பிரைம் நம்பர் எத்தனை வரும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க ஓகே 2 டைஸ் ஓகே 2 டைஸ் ஓகே பிரைம் நம்பர் என்னப்பா 2 நம்பர் கூட்டணும்னா இப்போ எனக்கு பெரிய நம்பர் இருக்கிறது என்ன 6 + 6 6 + 6 தான் இருக்கிறதுல பெரிய நம்பர் 2 டைஸ்ல அப்போ 12 தான் வரும் இப்போ 12 தான் வரும் அப்போ பிரைம் நம்பர் 12க்குள்ள என்னென்னலாம் இருக்கு 2ன்றது பிரைம் நம்பர் மறந்துடாதீங்க 3 5 7 11 இந்த கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 2 கிடைக்கணும் 3 கிடைக்கணும் 5 கிடைக்கணும் 7 கிடைக்கணும் இல்லை 11 கிடைக்கணும் அப்படி பிரைம் நம்பர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்கு ஓகே உங்களுக்கு ஆன்சர் எழுதிடுறேன் உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஒன்று உங்களுக்கு 15/36 கிடைக்கணும் இல்லை ஆர் இதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் 5/12 ஓகேவாப்பா 5/12 வரும் பிரைம் நம்பர் வச்சிங்கன்னா ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்டர் ஸ்டேட்மெண்ட் மறந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த 2 2 இந்த மாதிரிலாம் போயிடுச்சு 2 ஃபேஸ் 2 2 3 4 6 இந்த மாதிரி கொடுத்தோம்னா 2 சைடு இப்படி எழுதிருங்க இப்படி எழுதிட்டு போயிருங்க 1 மார்க் தானே டைம் போனாலும் போயிட்டு போய் இதை பொறுமையாக எழுதிட்டு போட்டுருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த ஓப்பன் டைஸ்ல உங்களுக்கு என்ன இதாச்சுன்னு சொல்றேன் இங்க பாருங்க இது டாப் வியூ ஓகே 5 இது கீழே இருக்கிற 3ன்னு வச்சுங்க இது கீழே இருக்கிற 3ன்னு வச்சுங்க கீழே இருக்கிற 3 இது 5 இது கீழே 3 அப்போ இது இங்க பாருங்க இது 2 ஒட்டி இருக்கா இந்த இதை நான் வந்து அப்படியே ஓப்பன் பண்றேன் இந்த மேலையும் கீழே விட்டுருங்க இந்த 3யும் இந்த 5ம் விட்டுருங்க அப்ப கீழே ஓப்பன் பண்ணனா இப்படி ஒரு டப்பா இருக்கும் இந்த 4 அடுத்து ஒரு டப்பா இருக்கும் 6 அப்புறம் பின்னாடி இங்கிட்டு இருக்குமா இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்குமா அது ஒரு டப்பா அதான் 5 2ன்னு வச்சுங்க 5 2 5 2 1 வேற எனக்கு 3 இதுதான் ஆப்போசிட்ல இருக்குது 1 3 ஆப்போசிட்ல இருக்கு இந்த நடுவுல உங்களுக்கு இப்படி இருக்கு இது டாப் வியூ ஓகே இந்த சைட்ல இருக்கும் இங்க ஒன்று இருக்கா 1 2 3 4 இதுதான் நான் இங்க பிரிச்சு எழுதியிருக்கேன் இங்க 4 6 5 2ன்னு பிரிச்சு எழுதியிருக்கேன் இந்த இதுக்கு கீழே பின்னாடி அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதா 3 இந்த 3 கண்டிப்பா இந்த 4மே டச் பண்ணிட்டே தான் இருக்கும் இது டச் பண்ணிட்டே தான் இருக்கும் ஓகே இதுக்கும் ஆப்போசிட் சொல்லிட்டாங்க 1ம் 3யும் ஆப்போசிட் சொல்லிட்டாங்க 1 3 ஆப்போசிட் சொல்லிட்டாங்கன்னா இந்த 4 6 5 2 இதுக்கும் அட்ஜசன்ட்டா தான் இருக்கும் இதுக்கும் அட்ஜசன்ட்டா தான் இருக்கும் அது 100% ட்ரூ அது 100% ட்ரூ ஓகேவாப்பா இந்த இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து இன்னொன்று இந்த இதில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க இந்த மாதிரி இமேஜில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க இதுக்கு இது ஆப்போசிட் இதுக்கு இது ஆப்போசிட் அடுத்து ஏக்கு பி ஆப்போசிட் ஓகே அடுத்து இன்னொரு டப்பா எம்டிக்கு எம்டி ஆப்போசிட்
உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். ஆப்ஷனை செக் பண்ணணும். ஏபி ஆப்போசிட்டாங்க, இங்க ஏபி ஒன்னா வந்திருக்கு. ஒட்டிட்டு இருக்கவே கூடாது சொல்லியிருக்கேன். ஏபி ஒட்டவே கூடாது. இங்கே பாருங்க ஏபி ஒட்டிட்டு தான் இருக்கு, அதனால அதுவும் வரக்கூடாது. டிக்கு பாருங்க, ஓகேவா, ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் ஆப்போசிட்டா இருந்துருச்சு, இருக்கு. எனக்கு இந்த ஒரு பாக்ஸ்க்கு இன்னொரு பாக்ஸ் ஆப்போசிட் போயிடுச்சு, அப்ப அடிச்சிருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு போயிடுச்சு. அடுத்து இங்க ஒரு பாக்ஸ் எம்டி இருக்கு, அந்த ஒரு பாக்ஸ் எம்டி இதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு, அப்ப இங்க ஒண்ணு வச்சுக்கலாம். அப்ப இதுவும் போயிடுச்சு. இப்போ புதுசா எங்கிட்ட இருந்து இந்த எம்டி வருது, அதனால இது தப்பு, அதனால இது தப்பு, டி தப்பு. ஓகேவா? அடுத்து இந்த இதெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஓகே, சரி, இது கூட பாருங்க, இது அதே தான். இந்த பாக்ஸுக்கு இந்த பாக்ஸ் எம்டி ஆப்போசிட்டா. அடுத்து இந்த பாக்ஸுக்கு இந்த டாட், இந்த டாட். அடுத்து நடுவில் இருக்க எம்டிக்கு சுற்றி இருக்கிறது, அது ட்ரையாங்கிள் தான் இருக்கு. இது ரெண்டும் அடுத்தடுத்து இருக்கும், அதனால கண்டிப்பா ஒரே இதில் தான் கருப்பு ஃபுல்லாக இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க, நமக்கு ஒரு சைடு தான் கருப்பு இருக்கு, இங்க ரெண்டு சைடு கருப்பு இருக்கு, அதனால இது வராது. அடுத்து இங்க பாருங்க, பி பாருங்க, இந்த ஒரு எம்டிக்கு இந்த எம்டின்னு எடுத்துப்போமா, இந்த எம்டிக்கு ஒரு எம்டி பின்னாடி இருக்கு. ஓகே, இந்த இது முடிஞ்சு. அடுத்து இங்க பாருங்க, இந்த பிளாக் டாட், இந்த பிளாக் டாட்டுக்கு ஒரு எம்டி. ஓகே ஓகே, முடிஞ்சு. அடுத்து பாருங்க, இந்த நடுவில் இருக்க டாட், இந்த இருக்கு நடுவில் இருக்க டாட், இதுக்கு இங்க இருக்கு, கரெக்டா மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகலாம், இப்படி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஓகே கரெக்டா இருக்கு, அப்ப பி வரும். அடுத்து சிக்கு பாருங்க, இங்க ஒரு எம்டி இருக்கா, இந்த எம்டிக்கு இங்க பாருங்க ஒரு எம்டி, இந்த எம்டின்னு வச்சுக்கிறேன், இந்த எம்டிக்கு ஒரு எம்டி பின்னாடி இருக்கு. ஓகே, முடிஞ்சு. அடுத்து இந்த ஒரு எம்டி, இந்த ஒரு எம்டிக்கு பின்னாடி ஒரு எம்டி இருக்கு. ஓகேவா? பாருங்க, இந்த எம்டி இருக்கா, இந்த எம்டின்னு வைங்க, இந்த எம்டிக்கு பின்னாடி ஒரு எம்டி இருக்கு. ஓகே, டன். அடுத்து இங்க ஒரு எம்டி இருக்கு, இந்த இருக்கு. ஒரு எம்டிக்கு பின்னாடி ஒரு எம்டி இருக்கு, இதுவும் டன். அடுத்து இங்க ஒரு எம்டி இருக்கு, இந்த இருக்கும். மூணாவது ஒரு எம்டிக்கு எனக்குள்ள ஒரு டாட் இருக்கு, இந்த இது இருக்கு, அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த டாட் இது. அவ்வளவுதான்ப்பா. இந்த இது நீங்க ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து இந்த இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, ஒன்னுக்கு ரெண்டு ஆப்போசிட்னாங்க, ஒன்னுக்கு ரெண்டு ஆப்போசிட்ன்றாங்க. அப்போ 3யும் 4 அட்ஜசன்ட்டாங்க. ஓகே, ஒன்னுக்கு ரெண்டு ஆப்போசிட்னா ஒன்னோட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்னது? 3, 4, 5, 6. ஒன்று தான் ஆப்போசிட்டா இருக்கும், 4லாம் ஆப்போசிட் இருக்காது, 2, 3லாம் ஆப்போசிட் இருக்காது. ஒன்னுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டா இருக்கும், மீதி 4 சைடு 3, 4, 5, 6 இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க வரைங்க பார்ப்போம், இப்படி இருக்கும். 1, 2. இந்த நடுவில் இருக்க டப்பா எப்படி 3, 4, 5, 6. கன்ஃபார்மா இது 2க்கு ஒட்டிட்டு தானே இருக்கும். 1க்கு அட்ஜசன்ட்னா 2க்கும் அது அட்ஜசன்ட் தான், 2க்கு அது அட்ஜசன்ட் தான். நமக்கு என்ன சொல்றாங்க, 2 இஸ் அட்ஜசன்ட் டு 6 இருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 2க்கு கன்ஃபார்மா அட்ஜசன்ட் 6 தான். ஸோ 100% ட்ரூ, 100% ட்ரூ. இது போயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்க, 3 இஸ் அட்ஜசன்ட் டு 4ன்றாங்க, 3 இஸ் அட்ஜசன்ட் டு 4ன்றாங்க. 1, 2 தான் ஆப்போசிட். இப்போ உங்களுக்கு 3, 4 அட்ஜசன்ட் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏன் 3, 4 ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்ன பண்ணுவீங்க? 3, 4 இப்படி ஆப்போசிட்டா வரலாம்ல, அதனாலதான் அது வராது. இது 50% தான், இதுவும் 50%, இதுவும் 50% தான் வரும். இது எல்லாமே வராது, இது ஒன்று மட்டும்தான் வரும். ஓகேவாப்பா? சரி, இதோட நம்ம டைஸ் சாப்டரை கம்ப்ளீட் பண்றோம்ப்பா. நெக்ஸ்ட் நம்ம விஷுவல் ரீசனிங் பார்ப்போம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளேயே உங்களுக்கு சிலபஸை லாஜிக் ரீசனிங்கோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா, என்னோட கிளாஸஸை ரெகுலர் வாட்ச் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, புரியலைனாலும் இது புரியலன்னு சொல்லி சொல்லுங்க, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.